தூதர்கள் ஏணியில் ஏறவும் இறங்கவும் கனவு கண்டாரு. தூதர்கள் ஏணியில் ஏறவும் இறங்கவும் கனவு கண்டாரு. அந்த புதுமை நடந்த இடத்தில் கல்லை அபிஷேகம் செய்தாரு. அந்த புதுமை நடந்த இடத்தில் கல்லை அபிஷேகம் செய்தாரு. தெரிஞ்சிக்க வேணுங்க ஐயா, தெரிஞ்சிக்க வேணுங்க, புரிஞ்சிக்க வேணுங்க அம்மா, புரிஞ்சிக்க வேணுங்க. தெரிஞ்சிக்க வேணுங்க ஐயா, தெரிஞ்சிக்க வேணுங்க, புரிஞ்சிக்க வேணுங்க அம்மா, புரிஞ்சிக்க வேணுங்க. பாவத்தில் விழாத வண்ணம் காத்திட கேட்டிடுவோம். சாவான பாவத்தில் விழாத வண்ணம் காத்திட கேட்டிடுவோம். தினம் சாத்தான் நம்மை சோதிக்கும் பொழுது தூதரை கூப்பிடுவோம். தினம் சாத்தான் நம்மை சோதிக்கும் பொழுது தூதரை கூப்பிடுவோம். தெரிஞ்சிக்க வேணுங்க ஐயா, தெரிஞ்சிக்க வேணுங்க, புரிஞ்சிக்க வேணுங்க அம்மா, புரிஞ்சிக்க வேணுங்க. தெரிஞ்சிக்க வேணுங்க ஐயா, தெரிஞ்சிக்க வேணுங்க, புரிஞ்சிக்க வேணுங்க அம்மா, புரிஞ்சிக்க வேணுங்க. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை, புனித காவல் தூதர்கள் விழா. முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வசனங்கள் 20 முதல் 23 முடிய. ஆண்டவர் கூறுவது: வழியில் உன்னை பாதுகாக்கவும், நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும், இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் சொற்கேட்டு நட. அவரை எதிர்ப்பவனாய் இராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார். ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன். ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். சிறு பிள்ளைகளுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, வசனங்கள் 1 - 5 மற்றும் 10. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே
விண்ணரசில் மிகப் பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் புனித காவல் தூதர்களது விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு நிகழ்வு. ஆடம் மேக்வெய்ர் என்ற ஒரு சிறுவன் கடலில் நீர்ச்சறுக்கு சர்ஃபிங் விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தான். கால்களில் நீளமான பலகை போன்ற ஒன்றை மாட்டிக்கொண்டு அலைகளின் மேல் இங்கும் அங்குமாக சறுக்கி விளையாடும் விளையாட்டு அது. அவன் இவ்வாறு விளையாடி கொண்டிருந்த பொழுது திடீரென்று எங்கிருந்தோ தோன்றிய சுறாமீன் ஒன்று நெகிழியால் செய்யப்பட்ட அவனது சறுக்கு பலகையை உடைத்ததோடு இவனை தண்ணீரில் வீழ்த்தியது. தொடர்ந்து அவனை அச்சுறா தாக்க தயாரானது. அப்போது எங்கிருந்தோ திடீரென ஒரு டால்பின் கூட்டம் தோன்றி அந்த சுறாமீனை துரத்த அச்சிறுவன் காப்பாற்றப்பட்டான். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற காரியம் ஏறத்தாழ எல்லா மனிதர்களின் வாழ்விலும் நடைபெறுகின்றது. தீயோன் மனிதர்களை தாக்க முயற்சிக்கும் போது இறைவன் தன் காவல் தூதர்கள் வழியாக நம்மை காக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையல்ல. காவல் தூதர்கள் இறைவனின் பணியாளர்களாக இருந்து பல்வேறு விதமான காரியங்களை செய்வதை விவிலியம் எடுத்துரைக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் இறைவன் தான் செய்கின்ற ஏராளமான காரியங்களை தனது தூதர்கள் வழியாகவே செய்கிறார் என்கிற செய்தியை விவிலியம் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. காவல் தூதர்களின் செயற்பாடுகள் எத்தகையதாக இருக்கின்றன என்பதை பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு ஆகியவற்றின் பின்னணியில் நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம். பழைய ஏற்பாட்டில் காவல் தூதர்கள் மக்களை காப்பவர்களாகவும் வழிநடத்துபவர்களாகவும் தீமையை அழிக்கின்றவர்களாகவும் தீமையிலிருந்து மீட்பவர்களாகவும் துன்பத்தில் மக்களோடு உடன் இருப்பவர்களாகவும் காட்டப்படுகின்றார்கள். இவர்கள் கடவுளுக்கு மக்களுக்கு இடைநிலையாளர்களாகவும் இருக்கிறார்கள். தொடக்க நூல் 28:12. கடவுளுக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்கள் சூழ்ந்து நின்று பாதுகாக்கின்றனர். திருப்பாடல் 34:7. செல்லும் இடமெங்கும் மக்களை காக்கும்படி கடவுள் அவர்களை அனுப்புகின்றார். திருப்பாடல் 91:11. கடவுளுக்கான வழியை இவர்கள் ஆயத்தம் செய்கின்றனர். மலாக்கி 3:1. தீமை செய்பவர்களை அவர்கள் தண்டிக்கின்றனர். தானியேல் 2:55. இவ்வாறு விவிலியம் பறைசாற்றுகின்றது. மேலும் தனி மனிதர்களது வாழ்வை பார்க்கின்ற பொழுது காவல் தூதர் லோத்தை காப்பாற்றியதோடு தீமையில் மூழ்கி கிடந்த சோதோமை அழிக்கின்ற காரியத்தை செய்தார். ஆபிரகாம், யாக்கோபு போன்றோருக்கு கடவுளின் செய்தியை அவர்கள் கொண்டு வந்தனர். யாக்கோபை சென்றவிடம் எங்கும் கடவுளின் தூதர் காப்பாற்றினார். எரிகின்ற முட்செடியில் மோசேக்கு தோன்றியதும் அவரே. விடுதலை பயணம் 3:2. எகிப்திலிருந்து வெளியேறி கானானை நோக்கி பயணம் செய்த இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன்னால் காவல் தூதர் சென்றார். விடுதலை பயணம் 14:19. பாலாம் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதவாறு அவரை தடுத்தார். எண்ணிக்கை 22:22. பாலைவனத்தில் பயணம் செய்த எலியாவுக்கு உணவு தந்து வலுவூட்டினார். 1 அரசர் 19:5. தாங்கள் கொண்ட நம்பிக்கையின் பொருட்டு எரிகின்ற சூளையில் எறியப்பட்ட 3 எபிரேய இளைஞர்களோடு கடவுளின் தூதர் சேர்ந்து கொண்டு அனற்காற்று அவர்களை தாக்காதவாறு பாதுகாத்தார். தானியேல் 1:26. புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது இயேசுவின் பிறப்பு தொடர்புடைய நிகழ்வுகளில் இறைவனின் தூதர்களது பங்களிப்பு அளப்பரியதாக இருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. மரியா மட்டில் குழப்பத்தில் இருந்த யோசேப்புக்கு கனவின் வழியாக தெளிவை கொடுத்தது கடவுளின் தூதரே. மத்தேயு 1:20. மரியாவுக்கு கடவுளின் செய்தியை கொண்டு வந்ததும் இறைவனின் தூதரே. லூக்கா 1:28. மீட்பர் பிறந்த செய்தியை இடையர்களுக்கு அறிவித்ததும் தூதர்களே. லூக்கா 2:9.
குழந்தை இயேசுவை கொல்வதற்காக ஏரோது சதி செய்ததை திருக்குடும்பத்திற்கு தெரியப்படுத்தியதும் தூதரே. மத்தேயு 2:13. திருக்குடும்பத்தை எகிப்திற்கு போகச் சொன்னதும் அவர்களை அங்கிருந்து திரும்ப அறிவுறுத்தியதும் இறைவனின் தூதரே. மத்தேயு 2:13 மற்றும் 19. இயேசுவின் வாழ்விலும் காவல் தூதர்களது செயல்பாடு இருந்ததை நற்செய்தியாளர்கள் நமக்கு தெரிவிக்கின்றனர். பாலைவனத்தில் சாத்தான் இயேசுவை சோதித்தபின் வானதூதர்கள் அவருக்கு பணிவிடை புரிந்தனர். மத்தேயு 4:11. கடவுளின் தூதர் தன் வழியே ஏறுகின்ற இறங்குகின்ற ஏணியாக இயேசுவின் வாழ்வு அமைந்திருந்தது. யோவான் 1:51. கெத்செமனியில் இரத்த வியர்வை வியர்த்த போது அவருக்கு வலுவூட்டியது கடவுளின் தூதரே. லூக்கா 22:43. இயேசு அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி போட்டது கடவுளின் தூதரே. மத்தேயு 28:2. இயேசு உயிர்த்த செய்தி அறிவித்ததும் தூதர்களே. மத்தேயு 28:5. மேலும் வானதூதர்களது செயல்பாடுகள் குறித்து இயேசு ஒரு சில காரியங்களை நற்செய்தியில் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார். குழந்தைகளுக்காக இறைவனின் திருமுன் அவர்கள் நின்று பரிந்து பேசுகின்றனர். மத்தேயு 18:10. இறந்தோரை இறைவனின் பிரசன்னத்திற்கு எடுத்துச் செல்லுகின்ற பணியை செய்கின்றனர். லூக்கா 16:22. உலக முடிவில் அறுவடை செய்ய இருப்பவர்கள் இவர்களே. மத்தேயு 13:39. அதாவது உலக முடிவில் நேர்மையாளரிடமிருந்து தீயோரை இவர்கள் பிரிப்பர். அன்பிற்குரியவர்களே, விவிலியம் முழுவதும் வானதூதர்களது செயல்பாடுகள் குறித்தும் அவர்கள் நம்மோடு இருந்து நம்மை காத்து வழிநடத்துவது குறித்தும் பேசுகின்றன. ஜெபம். இறைவா, எம்மை காப்பதற்காக நீர் தூதர்களை அனுப்பியுள்ளீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களோடு இணைந்து செயல்படுவதன் வழியாக எங்களது வாழ்வை இன்னும் உயர்த்தி கொள்ள வரம் தருவீராக. ஆமேன். காவல் தூதரே, என் வான தூதரே, இறைவன் தந்த தூதரே, என் காவல் தூதரே. காவல் தூதரே, என் வான தூதரே, இறைவன் தந்த தூதரே, என் காவல் தூதரே. காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும். மாலை நேரம் காலை நேரம் காத்தருள்வாயே, உறங்கும் நேரம் உணர்வின் நேரம் காத்தருள்வாயே. மாலை நேரம் காலை நேரம் காத்தருள்வாயே, உறங்கும் நேரம் உணர்வின் நேரம் காத்தருள்வாயே. காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும். கிருபை ஒப்படைத்ததென்னை உம்மிடம், ஞான வெளிச்சம் தந்து இன்று என்னை நடத்துமே. கிருபை ஒப்படைத்ததென்னை உம்மிடம், ஞான வெளிச்சம்
வெளிச்சம் தந்து இன்று என்னை நடத்துமே. காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும். காணும் மனிதரிடங்களிலும் காத்தருள்வாயே, சொல்லும் செயலும் சிந்தனையிலும் காத்தருள்வாயே. காணும் மனிதரிடங்களிலும் காத்தருள்வாயே, சொல்லும் செயலும் சிந்தனையிலும் காத்தருள்வாயே. காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும். காவல் தூதரே, என் வான தூதரே, இறைவன் தந்த தூதரே, என் காவல் தூதரே. காவல் தூதரே, என் வான தூதரே, இறைவன் தந்த தூதரே, என் காவல் தூதரே. காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும், காத்தருளும் என்றும் என்னை காத்தருளும்.